அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யானந்த் தான். இன்றைக்கு நாங்கள் இந்த கழிச்சிருக்கிற இந்த சீரியஸில் கேட்குற விஷயம் இப்போ இலங்கையில் இருக்கிற முக்கியமான சுகாதார பிரச்சனை டெங்கு. டெங்குக்கு ஏன் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றது தான் இப்போ இது அண்மையில் நடந்த சுகாதார அமைச்சில் நடந்த ஒரு பத்திரிகை மாநாட்டில் தெரிவிக்கப்பட்ட முக்கியமான கருத்துக்களை தான் இங்கே நான் பகிர போகிறேன். இப்போ என்னென்றால் ஏன் நாங்கள் இதுக்குரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்? இப்போ தடுப்பு செயற்பாடுகள் மிக வீரியமாக பல்வேறு இடங்களில் நடக்குது. இதுக்கு பொதுமக்களின் பங்களிப்பு எவ்வளவு தேவை, ஏன் தேவை, இது சம்பந்தமாக உங்களோட சில கருத்துக்களை முன்வைக்கலாம்னு இருக்கிறேன். நான் டாக்டர் நித்யானந்தா. இப்போ அமைச்சின் சுகாதார அமைச்சர் தெரிவிச்சிருக்கு, மருத்துவமனைகளில் கிட்டத்தட்ட டெங்கு நோயாளிகள் அதிகபட்ச கொள்ளளவு எட்டியுள்ளன. கிட்டத்தட்ட 2 பெட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட ரொம்ப அளவுக்கு வந்திருக்கு. ஆண்டாலும் வைத்தியசாலை என்ற திறமையாலும் அங்கே இருக்கிற வைத்தியர்கள் மிக அர்ப்பணிப்பான சேவைகளாலும் மரண வீதம் 0.01, அதாவது 31 பேர் தான் இதுவரையும் இறந்திருக்கணும். 0.01 வீதமாக கட்டுப்பாட்டுக்களை வச்சிருக்குது. ஆனால் தொடர்ச்சியாக நோயாளிகள் தொடர்ச்சியாக மேலும் அதிக அளவு எண்ணிக்கையில் அனுமதிக்கப்படும் பட்சத்தில் இது ஒரு கேள்விக்குறியாக மாறும். என்ற தொடர்ச்சியாக ஃபுல் பிளட் டெஸ்ட்டுகள் செய்யணும், யூரின் டெஸ்ட்டுகள் செய்யணும், அப்படியான ஒரு நிலைமை இருக்கும். 24 மணி நேரம் தொடர்ந்து கண்காணிப்பில் வச்சுருக்கணும். ஏன்னா இதுக்கு என்ன, இதனால் மரணத்தின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம். எனவே இந்த இடத்துல பொதுமக்கள் இது ஒத்துழைப்பு என்ன தேவை என்று சொல்லி இந்த இடத்துல கிட்டத்தட்ட டெங்கு நுழம்புன்றது 400 மீட்டர், அது தான் வசிக்கிற இடத்துக்குள்ளே 400 மீட்டர் தூரத்துக்குள்ள தீவிரமாக அந்த செயற்பாடுகளை வச்சிருக்கு. எனவே தங்கட சுற்றுப்புறங்களை அவரவர் வீடுகளில் தாங்கள் சுத்தமாக வச்சிருக்கிறவர்களோட அயலவர்களையும் தமது சுற்றுப்புறங்களை சுத்தமாக வைத்திருப்பதை உறுதிப்படுத்த ஒவ்வொருத்தரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ இப்படியான நடவடிக்கை எடுக்கிறதால என்ன செய்யும், நுழம்பு பெருகும் இடங்களை தவிர்ப்போம். குழந்தை பிள்ளைக்கும் தெரியும், 6ஆம் வகுப்புலையும் தெளிவாக சொல்லும், நுழம்பு பெருகுறா நீர் தேங்குகிற இடங்கள்ல அதில் இருந்து பெருக மாட்டோம். ஆனால் அந்த இடங்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்கிறோம்ன்றதான் இங்கே ஒரு கேள்விக்குறியான விஷயம். இப்போ இதில் முக்கியமான ஒரு ஹைலைட், ஒரு விஷயத்தை தெரிவிக்கணும். என்னென்னா, இப்போ ஏற்கனவே இலங்கையில் பல்வேறு தொற்றா நோய்கள் NCD அதிகரித்து கொண்டு வர்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நீரிழிவு, டயபிட்டிஸ், கொலஸ்ட்ரால், இது போல தொற்றா நோய்கள் மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ இப்படியான தொற்றா நோய் உள்ளவர்களுக்கு அவர்கள் இன்னும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கணும் என்று டாக்டர் சுமணத்திலக்க வைத்தியர் தெரிவிக்கிறார். என்னென்னா, இவர்களுக்கு டெங்கு ஏற்பட்ட இந்த தொற்றா நோய்கள் இருக்கிறார்களுக்கு டயபிட்டிஸ், நீண்ட நாள் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், ப்ரெஷர், இது தவிர கொலஸ்ட்ரால், இதெல்லாம் கடுமையாக இருக்கிறவர்களுக்கு டெங்கு வந்து அவர்களுக்கு குணப்படுத்துறது இன்னும் சிக்கலாக இருக்கும். பல்வேறு சிக்கல்கள், காம்ப்ளிகேஷன் ஏற்படும். அதால் அவர்களுக்கு கூடுதலான மேற்பார்வைகள், அவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட வேண்டிய கட்டாய தேவைகள் போன்றவை ஏற்படலாம். இதனால் பல சிக்கல்கள் ஏற்படும். எனவே இந்த நேரத்தில் நாங்கள் இலகுவான தடுப்பு முறைகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியதுதான் காலத்தின் தேவை. இப்போ உடனே பொதுவாக ஒரு ஆளுக்கு காய்ச்சல் ஏற்பட்டால் 48 மணி நேரத்தில் காய்ச்சல் விடாட்டி இலகுவான பரிசோதனை ஃபுல்பேக் ஆகணும், பிளட் செய்யணும், கட்டாயம் வைத்திய ஆலோசனையை பெறணும். இப்போ பெரும்பாலும் இந்த இலங்கையில் ஏற்பட்ட இந்த டெங்கு பாதிப்புகளை பார்க்கல பெரும்பாலானோர் வயதான பெண்கள் என்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. என்னென்னா, ஏன் அவர்கள் அந்த பெண்கள் வீட்டு வேலைகள் அல்லது வீட்டு வேலை காரணமாகவோ அல்லது அசட்டை இனம் காரணமாகவோ இவர்கள் அது மருத்துவ சிகிச்சையை பெறுவதில் தாமதம் காட்டுகிறார்கள் என்றதுதான் அந்த புள்ளி விவரங்களில் தெரிவிக்குது. இப்போ இதன் காரணமாகத்தான் அவர்களுக்கு சிக்கல்கள், இறப்புகள் போன்ற கூட ஏற்பட்டது. என்னென்னா, இந்த சிகிச்சை பெறுவதற்கு அவர்கள் தாமதமாக வைத்தியசாலை நாடியமே தான் அவர்களோட இழப்பு ஏற்பட்டதுக்கு முக்கிய காரணம். எனவே அவர்கள் சொல்கிற என்னென்னா, இப்போ இதுவரையும் இலங்கையில் ஜூன் 30ஆம் தேதி மட்டும் கிட்டத்தட்ட 55,000 பேர் கிட்ட டெங்கு நோயாளிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 31 மரணம் நிகழ்ந்திருக்குது. கிட்டத்தட்ட எல்லா மாவட்டங்கள்லையும் இந்த டெங்கு பாதிப்பு இருக்குது. எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த டெங்கு பாதிப்பு கடுமையாக இருக்குது. இந்த மரணங்களில் 31 பேரில் 19 வயது 5 பேர் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள், மிச்சாக்கள் 20 வயதுக்கு மேற்பட்டாக்கள். இந்த எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு செய்தி, 5 பேர் 19 வயதுக்கு உட்பட்டவர்கள். எனவே தொடர்ந்து இப்படியான நிலை தொடர்ந்து இருந்தால், இதுதான் மழை வருங்காலங்களில் நுழம்பு பெருக்கம் அதிகரிக்கும், காலநிலை மாற்றங்களில் இன்னும் அதிகரிக்கும். எனவே இனி வருங்காலங்கள் மிகவும் ஆபத்தான காலமாக காணப்பட போகுது. அப்போ இன்னும் அதிகமான நோயாளிகள் வரும் பட்சத்தில் அவர்களுக்குரிய பராமரிப்புகள் அதுகள் வழங்குவது மிகவும் கடினமாக இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேரத்தில் பல விடயங்களை தெளிவுபட்டுக் கொள்ள வேண்டும். முக்கியமாக சில விஷயங்கள் என்ன அடுத்தடுத்த வீடியோவில் வர இருக்குது. ஏன் உடனடியாக வைத்திய ஆலோசனை அல்ல வைத்திய சிகிச்சையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்த இந்த பிளட் டெஸ்ட்டுகள்
சில பிளட் டெஸ்ட்டுகள் இருக்குது, ஃபுல் பிளட் கவுண்ட், ஆன்டிஜன் டெஸ்ட்லாம் சொல்கிறேன். இவற்றை நாங்களே பொதுமக்கள் தாங்களாகவே அந்த பர்சனை புதுச்செலுத்தல் அதில் பார்த்து, எனக்கு சேஃபாக இருக்குது, எனக்கு டெங்கு இல்லை, அல்ல நான் பாதிப்பில்லாத நிலையில் இருக்கிறேன், அல்ல ஆன்டிஜன் டெஸ்ட் எனக்கு நெகட்டிவ் என்று உங்களோட சுய அறிவில் சுய வைத்தியம் செய்து கொண்டு இருப்பது சரியா? அப்படி இருக்கக்கூடாது. அதுக்கு காரணம் என்ன? செய்து முழுமையாக வீடியோவை அடுத்தடுத்த தொடராவார இந்த டெங்கு சம்பந்தமான வீடியோக்களை பார்த்து தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் ஒருவருக்காவது இந்த வீடியோ பதிவை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.